ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. தி விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. அது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வறுமையுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா குறைவான வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வருமானம் குறைவாக இருக்கிறதுனால என்ன நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது லோ லெவல் ஆஃப் டிமாண்டு, லோ லெவல் ஆஃப் சேவிங். தேவை குறையுது, வருமானம் குறைவாக இருக்கிறதுனால தேவை குறையுது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா சேமிப்பும் குறையுது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். ஏன்னா வருமானம் சேமிப்பெல்லாம் குறைஞ்சதுனால மூலதனமும் குறையுது. அது மட்டும் இல்லை, மனிதனுடைய உடல், மனித மூலதனம் இது எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைவான உற்பத்தி திறன். இதுதான் வந்து விஷியஸ் பாவர்ட்டி இதுன்னு சொல்கிறாங்க, சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது there are circular relationship is known as the vicious circle of poverty that tend to perpetuate the low level of development in less developed countries. Narkis explains the idea in these words. It implies a circular consultation of forces tending to act and react upon one another in such a way as to keep a poor country in a state of poverty. For example, a poor man may not have enough to eat, being underfed. His health may be weak, being physically weak. His working capacity is low, which means that he is poor, which in turn means that he will not have enough to eat and so on. A situation of this sort relating to a country as a whole can be summed up the propositions: a country is poor because the country is poor. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வறுமை நச்சு சுழற்சி அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி முன்னேற்றம் குறைவாக, அதாவது வளர்ச்சி குறைவாக உள்ள நாடுகள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வறுமையில் வாடக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தொடர்ந்து அந்த நிலைகள் நீடிக்கிறத தான் இந்த சர்க்கிள் வந்து நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுழற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏழை நாடுகள் வறுமையில் தான் இருந்துகிட்டே இருக்கிறது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி தான் ராட்டர் நர்கீஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஏன்னா ஏழை நாடுகள் அல்லது வளர்ந்து வரும் நாடுகள் வந்து அதே நிலையில் தான் இருக்காங்க, மாற்றங்கள் வரல அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு புவர் மேன், ஒரு ஏழை மனிதர் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, போதுமான அளவுக்கு அவனுக்கு உணவு இல்லாதனால அவனோட உடம்பு என்ன செய்யுதுன்னா பாதிக்கப்படுது. ஃபிசிக்கலி வீக் அப்படின்னா அவனோட உடம்பு நிலை பாதிக்குது. ஸோ அவன் பலவீனமாக இருக்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியாது, உழைக்க முடியாது. உழைப்பினுடைய அந்த அளவு குறையுது. ஸோ உழைக்கும் திறன் வந்து குறைவாக இருக்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியல, நிறைய நேரம் அவனால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வீக்காக இருக்கிறதுனால. அப்போ அவனால் என்ன செய்ய முடியுதுன்னா குறைவான வருமானம் தான் அவனால் பெற முடியுது. ஸோ வருமானம் குறைவாக இருக்கிறதுனால அவர் எதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஏழை அப்படின்னு, ஏன்னா போதிய அளவுக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லாதது தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, ஒரு நாடு ஏழைன்னா அது ஏழைகளின் நாடு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. The vicious circle of poverty operates both the demand side and the supply side. அதாவது இந்த வறுமை நச்சு சுழற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் சைடு, அதாவது தேவை பக்கமும் அளிப்பு பக்கமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அளிப்பு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆன் த சப்ளை சைட், த லோ லெவல் ஆஃப் ரியல் இன்கம் மீன்ஸ் லோ சேவிங். அளிப்பினுடைய பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது குறைவான வருமானம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேமிப்பினுடைய அளவும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The low level of saving leads to low investment and to deficiency of capital. அப்போ சேமிப்பு குறைவாக இருந்ததுன்னா மூலதனமும் குறைவாக தான் இருக்கும், முதலீட்டினுடைய அளவு பற்றாக்குறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
The deficiency of capital in turn leads to a low level of productivity and back to low income. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மூலதனம் குறைவாக இருக்கிறனால உற்பத்தியினுடைய அளவு குறையுது. உற்பத்தி குறையும் போது வருமானமும் குறைகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தஸ் த vicious circle is complete from the supply side. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, இந்த வறுமை நச்சு சுழற்சி அளிப்பு பக்கத்துலேருந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்தது, the demand side of the vicious circle is that the low level of real income leads to a low level of demand, which in turn leads to a low rate of investment and hence back to deficiency of capital, low productivity and low income அப்படின்னு சொல்லி. தேவை பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது குறைவான வருமானம் இருக்கிறதுனால தேவையும் குறைவாக இருக்குது. தேவை குறைவாக இருக்கும்போது கேபிட்டல் மூலதனமும் குறையுது. மூலதன பற்றாக்குறை ஏற்படும் போது உற்பத்தி குறையுது. உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வருமானமும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பிரேக்கிங் ஆஃப் vicious circle ஆஃப் பாவர்ட்டி. வறுமை நச்சு சுழற்சியுடைய உடைத்தல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, the vicious circle of poverty is associated with a low rate of saving and investment on the supply side. அளிப்பு பக்கத்தில் வறுமையினுடைய நச்சு சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைவான சேமிப்பு குறைவான முதலீட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In UDCs, the rate of investment and capital formation can be steeped up without the reduction in consumption அப்படின்னு சொல்கிறாங்க. பின்தங்கிய நாடுகளில் பொதுவாக நம்ம பார்க்கும்போது முதலீட்டினுடைய அளவும் மூலதனத்தினுடைய அளவும் அதிகரிக்கும் போது நுகர்வினுடைய அளவு குறையாமல் இருக்கணும். இதையும் அதிகரிக்கணும், அதே சமயத்தில் நுகர்வினுடைய அளவும் குறையாமல் இருக்கணும். அப்போ தான் வருமானம் உயரும் அப்படின்னு சொல்லலாம். For this, the marginal rate of savings is to be greater than average rate of savings. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதிநிலை சேமிப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. To break the vicious circle on demand side, Narki suggested that the strategy of balanced growth அப்படின்னு சொல்லி. தேவை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வறுமை நச்சு சுழற்சியை அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நர்கீஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரிசம வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். If the investment is made in several industries simultaneously, the workers employed in the various industries will become consumers of each other products and will create demand for one another அப்படின்னு ஒரே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பல வகையான பொருட்களை உற்பத்தி செய்யணும், பல வகையான தொழில்களை உருவாக்கணும். ஏன்னா ஒரு நாடு ஒரே தொழிலில் முதலீடு செய்யும்போது தான் என்ன சொல்லலாம் ஒரே வகையான பண்டங்களை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் பல வகையான தொழில்களை நம்ம ஆரம்பிக்கும் போது அதில் முதலீடு செய்யும்போது நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், உற்பத்தியுடைய அளவும் மாறும், நுகர்வினுடைய தன்மையும் மாறும் அப்படின்னு சொல்கிறார். Then the balanced growth is a simultaneous investment in large number of industries creates mutual demand. Thus, through the strategy of balanced growth, the vicious circle of poverty operating on the demand side of capital formation can be broken. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கும்போது அந்த மாதிரி பல தொழில்களில் ஈடுபடும் போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, தொழிலும் விருத்தி அடைக்குதுன்னு சொல்லலாம். உற்பத்தியோட அளவு அதிகரிக்கும் போது அந்த இடத்துல சரிநிகர் சமமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நர்கி சொல்கிறார். ஆகவே அனைத்து தொழில்களையும் நம்ம சமமான வளர்ச்சி அடையணும், தேவை பக்கத்துலேயும் இயங்கணும். அப்போ தான் இந்த வறுமை நச்சு வழிதை நம்மளால் என்ன செய்ய முடியும், முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிளானிங்னா என்னென்னா திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். A planning is a technique, a means to an end, being the realization of certain predetermined and well-defined aims and objectives laid down by a central planning authority. The end may be to achieve economic, social, political or military objectives. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திட்டமிடல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மைய திட்டமிடல்னா அந்த என்ன சொல்லலாம் அந்த அமைப்பு திட்ட அமைப்புகள் பார்க்கும்போது முன்னாடி அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா நல்லா வடிவமைக்கிறாங்க, முன்கூட்டியே என்ன செய்கிறாங்கன்னா அதை எப்படி செயல்படுத்தணும், அதோட குறிக்கோள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற அந்த வழிமுறை தான் திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல், பொருளாதாரம், சமூக மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக அவங்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக இதை திட்டமிடல் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெஃபினிஷன்ஸ்னால் திட்டமிடலினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் பிளானிங் இஸ் அ கலெக்டிவ் கண்ட்ரோல் ஆர் சப்ரஷன் ஆஃப் ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ராபின்ஸ்
அதை லைனல் ராபின்ஸ் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர் என்ன சொல்றாருன்னா, பொருளாதார திட்டமிடல்னா இன்னைக்கு தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டால்டன்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பிளானிங் இன் த வைடஸ்ட் சென்ஸ் is a deliberate direction by persons in charge of large resources of economic activity toward chosen ends அப்படின்னு சொல்கிறார். பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இலக்குன்னு நோக்கம், அந்த நோக்கங்களை அடையிறதுக்கு இல்லைன்னா குறிக்கோள்கள் அடைவதற்கான அந்த பொறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக நிதானமாக சிந்தித்து செயல்படணும், வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியானா இந்தியாவிலோட திட்டமிடுதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். It consists of economic decisions, schemes formed to meet a certain predetermined economic objectives and a road map of directions to achieve the specific goals within the specific period of time. அதாவது இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடைய வேண்டிய அந்த குறிக்கோள்கள், அதை நிர்ணயிக்கப்பட்ட அந்த நோக்கங்கள், அந்த வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் தான் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி. The current thinking of economic planning is a fairly new, somewhat rooted in Marxist socialism. இன்னைக்குள்ள பொருளாதார திட்டமிடல் வந்து சிந்தனைகள் பலவிதமாக புதிய புதிய சிந்தனைகள் வரும். மார்க்சிசம் சோஷியலிசம்ங்கிற அடிப்படையில் இன்னைக்கு உருவாயிட்டிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு in the 20th century intellectuals, theorists, thinkers from Europe put forward the idea of state involvement to stop capitalism and the inequality of state society அப்படின்னு. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு அறிஞர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தியரிசிஸ்ட்னு அந்த கோட்பாடல்களாக இருக்கட்டும், சிந்தனையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் முதலாளித்துவ முறைகள் என்ன, சமத்துவ முறைகள் என்ன, சமூகத்தில் அதனால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னது அரசாங்கம் தலையிடணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். Soviet Union adopted economic planning for the first time in 1928 that enabled the country to turn into the industrial superpower. 1928 ரஷ்யாவில் தான், சோவியத் ஒன்றியத்தில் தான் இந்த திட்டமிடல் அப்படிங்கிற முறை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக தொழில்துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. The idea of economic planning was strengthened during the Great Depression of 1930. 1930 அமெரிக்காவில் நடந்த அந்த பெருமந்தம், உலக பொருளாதார பெருமந்தம் வந்து மக்களுடைய அந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்லக்கூடிய அந்த வாங்கும் திறன் குறைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த திட்டமிடலுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. The outbreak of the World War II also required adequate and suitable planning of economic resources for the effective management after the effects of post-war economy. ஸோ ஒரு நாட்டினுடைய வளங்கள் அனைவருக்கும் அதை பயனளிக்கக்கூடிய அளவில் சிறப்பாக அதை ஒதுக்கீடு செய்யணும். 2ஆம் உலகப் போரில் ஏற்படக்கூடிய அந்த நிர்பந்தத்தை அந்த அளவுக்கு அது உருவாக்கியிருக்கு. அதனால் போருடைய விளைவுகளை சமாளிப்பதற்கு அந்த திட்டமிடல் சரியான முறையாக அது தீர்வாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். After independence in 1948, the Declaration of Industrial Policy was announced. விடுதலைக்கு பிறகு 1948 தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். The policy suggested the creation of National Planning Commission and the elaboration of the policy of a mixed economic system. ஸோ பொருளை திட்டக்குழு, அப்போ வந்து மைய திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் பிளானிங் கமிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கலப்பு பொருளாதார முறைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டமிடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ அதனால தான் நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்காக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then on the January 26, 1915 the constitution came into force. 1950 ஜனவரி 26 தான் நாடாளுமன்றத்தில் முதல்ல இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்க. In logical order, Planning Commission was created on March 15, 1950 and the plan era began on April 1st, 1951 with the launch of the first 5-year plan. The evaluation of planning in India is stated below. அதாவது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு கால திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1951, அதாவது ஏப்ரல் 1, 1951 திட்டக்குழு வந்து மார்ச் 15, 1950 அமைக்கப்பட்டது. ஏப்ரல் 1, 1951 இந்த பிளானிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 5-இயர் பிளானு நம்ம கொண்டு வந்தாங்க, 5 ஆண்டு திட்டமாக கொண்டு வந்தாங்க. முதல் திட்டம் வந்து 1951 56 வரைக்கும் அது அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திட்டமிடலினுடைய சில நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஸ்வேஸ்வர் ஐயா 1934, அதாவது பார்த்தோம்னா இந்த விஸ்வேஸ்வர் ஐயா அவருடைய திட்ட காலத்தில் அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் எ ப்ராமினன்ட் என்ஜினியர் அண்ட் politician made his first attempt in laying foundation for economic planning in India in 1934 through his book Planned Economy of India. It was 10 years plan. புகழ்பெற்ற ஒரு பொறியியல், இவர் என்ஜினியர், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசியல்வாதியும் கூட அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வர் 1934 இந்தியாவிற்கான திட்டமிடுதலுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கியவர் இவர் தான், அடித்தளமிட்டவர் இவர். தன்னுடைய புத்தகம், இவருடைய ஆலோசனை என்ன, இவருடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10 ஆண்டு திட்டத்தை இவர் அறிமுகப்படுத்தினார். இவர் எழுதிய அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல், பிளானட் எக்கானமி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு 1938. Jawaharlal Nehru 1938 set up a national planning commission by a committee put due to the changes in the political era and Second World War. It did not materialize. தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தலுக்காகவும் நேருடைய முயற்சிகள் அப்படின்னு நின்றுச்சு. இவர் தான் அதை ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறமேல் பார்க்கும்போது 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுனால இது அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த பாம்பே பிளான், பாம்பே திட்டம்னு சொல்லுவாங்க. 1940 the 8 leading industrialists of Bombay presented Bombay Plan. It was a 15-year investment plan. மும்பையில் இருக்கக்கூடிய முன்னணி தொழிலதிபர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட திட்டம் இது 1938. இது ஒரு 15 ஆண்டு காலமான திட்டம். இது தொழில்துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திட்டம். அடுத்தது SN Agarwal 1944 gave the Gandhian plan focusing on the agriculture and rural economy. இவருடைய திட்டம் காந்திய திட்டம்னு இவர் வழங்குறாரு 1944. இது வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்துக்கான திட்டமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது MN Roy 1945 பீப்புள்ஸ் பிளான், மக்களின் திட்டம்னு இவருடைய இதை சொல்கிறாங்க. இட் வாஸ் எய்மிங் அட் மெக்கனைசேஷன் of agricultural production and distribution by the state only. அதாவது வேளாண்மை துறையில், வேளாண்மை உற்பத்தி துறைகளில் இயந்திரமயமாக்குதல், அதுதான் இவருடைய முக்கிய கான்செப்டாக இருந்திருக்கு. நுகர்வுப் பொருட்கள் அரசாங்கமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் வலியுறுத்தியிருக்காரு. அடுத்தது JP நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950 advocated the Sarvodaya plan which was inspired by Gandhian plan and with the idea of Vinoba Bhave. It gave importance not only for agriculture but encouraged small and cottage industries in the plan. சர்வோதயா திட்டம்னு இதை சொல்கிறாங்க. இவர் வந்து காந்தி மற்றும் ஆச்சாரியா வினோபா பாவே அவருடைய கருத்துக்களில் இவர் அதிகமாக பேஸ் பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. விவசாயம் மட்டும் இல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். After considering all the plans in the same year, Planning Commission was set up to formulate 5-year plan in India by Jawaharlal Nehru. He was the first chairman of the Planning Commission, Government of India. 6 திட்டங்களையும் கவனமாக என்ன செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சு திட்டக்குழு வந்து 5 ஆண்டு திட்டங்களாக அதை செயல்படுத்துறதுக்கு ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அவர் தான் திட்டக்குழுடைய முதல் தலைவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.